சார் வணக்கம் சார். சார் மோடியின் 1 மாத கால ஆட்சி எப்படி இருக்கு? ஒரு மாசத்துல 3 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்காரு. ஆக அவர் எப்போ போல இருக்காருங்கிறது தெரியுது. சந்தோஷமா இருக்காருன்னு தெரியுது. இட்டாலி, ரஷ்யா, ஆஸ்திரியா 3 நாடு போயிருக்காரு. வந்த உடனே மறுபடியும் எங்கே போறாரு போட்டிருக்கு. ஸோ அவரை பொறுத்தவரை மைனாரிட்டி அரசா இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கை இதில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படல. அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டதுக்கு பதில் இதில் எதுவும் சொல்ல முடியாமல் உட்காந்துட்டாரு. எதிர்கட்சிகள் கொஞ்சம் ஆவேசமாக போயிட்டு இருக்குது. அவர் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்கல. யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, அதான் போட்டாங்க. ராகுல் காந்தி மணிப்பூரில் மக்களை போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இவர் மாஸ்கோவில் போய் ஜாலியாக இருக்காரு அப்படின்னு போட்டாங்க. அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட்டுக்கல. ஆக அவர் எப்பவும் போல இருக்கார். ஆனால் அவருடைய ஆட்சியில் நம்ம எதிர்பார்க்கல. அதனால நமக்கு ஒன்றும் ஏமாற்றம் இல்லை. அவர் அப்படித்தான் இருப்பாருன்னு தெரியும். அது அவர் அப்படித்தான் இருக்கார். இப்போ இதுக்கு முன்னாடி 2 தடவை எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போ இருக்காரு. ஒன்றும் இருக்க போறதில்லை. இந்த நிமிஷம் வரையிலும் ஒரு எந்த வகையான இதுவுமே ஒரு அறிக்கைகளோ ஒரு நாட்டு மக்களுக்கான ஒரு முன்னேற்ற திட்டங்களோ எதுவுமே இன்னைக்கு வந்து வாய்த்த வரை கூட அந்த கட்சி சொல்லலை. பட்ஜெட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதில் ஏதாவது வந்ததுனாக்கா இருக்குதா என்னன்னு பார்ப்போம். இப்போ ராமர் கோயில் கட்டுறது, ராமர் கோயிலில் தண்ணி ஒழுகுது, இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலில் கூட மக்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஏன்னா இடைத்தேர்தல் வந்து மக்கள் ஓட்டு போடுறது, பொது தேர்தல் வந்து வாக்கியந்திரம் போடுறது. அதில் கூட அவர் வந்து மைனாரிட்டியாக போயிட்டாரு. அது ஒரு ஷாக்கு தான். பட் இருந்தாலும் மெஜாரிட்டி இருக்கும்போது ஒன்றும் செய்யாத மனுஷன் இப்போ மைனாரிட்டி இருக்கும்போது என்னத்தை செய்யக்கூடாது. அதனால நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் அப்படித்தான் இருப்பாரு, அதை அப்படிதான் போறாரு. அவர் ஆதரவு பத்திரிகை ஒரு வார பத்திரிகை எழுதி மோடி அப்படித்தான் இருப்பாரு அப்படி எழுதி. அவர் மாற மாட்டாரு, அவர் அப்படித்தான் இருப்பாரு, நாங்க அப்படித்தான் வச்சிருக்கோம் அவர் அப்படின்னு அவருடைய ஆதரவு பத்திரிகை எழுதிருக்கோம். அதனால நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏமாற்றத்துக்கு வந்து மோடி வந்தாக்கா வானத்தை விழா வளைச்சிடுவார் நான் எதிர்பார்த்திருந்தா தான் நான் ஏமாறுறதுக்கு. இவர் இப்படித்தான் பண்ணுவார் நமக்கு தெரியுது. அவர் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால ஏமாறத்தை கொண்டு நாடு வளராது. அவ்வளவுதான். நாடு வளராது. எல்லா ஊர்லயும் போற ஊர்ல எல்லாம் கேவலப்பட்டு நிக்கிற ஒருத்தர் வந்து நமக்கு பிரதம மந்திரியா இருக்காங்கிற ஒரு அவமானத்தோடு நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்ப கூட ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு. பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேருவால் தான் எங்களுடைய நாடே முன்னேறியதுன்னு அவங்க சொல்றாங்க வச்சுக்கிட்டு. எங்க போனாலும் அவருக்கு ஒட்டக்கூத்தம் கல்லூரி மங்கம் போன வழியெல்லாம் தவிடு பிடிங்கிற மாதிரி இவர் எங்க போனாலும் இவரை கவலைப்படுத்த மாதிரி யாரும் பண்ணி போடுறாங்க. எதுக்காக போனார் ரஷ்யா? என்ன பண்ணாரு யாருக்கு தெரியும். ஆஸ்திரேலியாவுக்கு என்னத்துக்கு போனாரு, என்ன பண்ணாரு யாருக்கு தெரியும். ஜாலியா போயிட்டு வர்றாரு. அழகான ஊர்கள் ஆஸ்திரேலியாலாம், அழகான இது மியூசிக் எல்லாம் இருக்கிற ஊர். யூரோப்பியன் மியூசிக்கே, வெஸ்டர்ன் மியூசிக்கே ஆஸ்திரியா, சால்ஸ்பர்க் அதெல்லாம் தான் ஃபேமஸ். சவுண்ட் ஆஃப் மியூசிக் எல்லாம் அங்கே தான், அந்த ஊரில் நடந்த கதை தான். அங்கெல்லாம் போய் ஜாலியாக வந்துட்டு வந்திருக்காரு. ஆக அவர் எப்பவும் போல உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துருக்காரு. எதுக்காக போனார்னு யாருக்கும் தெரியல, என்ன பண்ணார்னு யாருக்கும் தெரியல. ஸோ மைனாரிட்டி அரசா வந்ததுனால அவர் வந்து அவருடைய வாழ்க்கை முறையோ அவருடைய பழக்க வழக்கங்களோ ஆட்சி முறையோ எதுவுமே மாறலை. எப்பவும் போல இருக்காரு. நாமளும் ஒன்றும் ஏமாறலை. ஏதோ புதுசாக பண்ணியிருந்தாங்க அடே மோடி அதை செஞ்சாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. மோடி இந்த மாதிரி பண்ணாருங்க, அவர் அப்படி தாங்க பண்ணார், அதை ஏங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அது மாதிரி தான் இருக்கு. ஆக நமக்கு வந்து ஏமாற்றம் ஒன்றும் இல்லை. எப்படி ஒன்றுமே பண்ணாமல் விடுவார் நம்ம எதிர்பார்த்தோமோ அதே தான் அவர் பண்ணுது. எதிர்பார்த்த மாதிரி அவர் ஒரு அளவும் பண்ணாமல் இருக்காரு. அவ்வளோதான். 1 வருஷம் இல்லை 100 வருஷம் ஆட்சி கொடுத்தவர் அப்படித்தான் இருக்காரு. இன்னைக்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருக்காரு, மெட்ரோ திட்ட பணிகளுக்காக 3 வருஷமா நிதி கொடுக்கல, இப்பயாவது கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன பதில் வருவாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏங்க 40 தோக்கடிச்சு விட்டு அப்புறம் வந்து காசு கேட்டால் கொடுப்பாங்களா? இப்போ கர்நாடகா இருக்குது, தெலுங்கானா இருக்குது, மற்ற ஊர்கள்லாம் இருக்குது. நம்முடைய உரிமைகள், மாநில உரிமைகள் வரும்போது அத்தனை எதிர்கட்சி ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது, காவிரி தண்ணி விடக்கூடாதுன்னு சொன்னாக்கா காங்கிரஸ் அந்த திட்டத்தை கொண்டு வருதோ, பாஜக கொண்டு வருதோ, அத்தனை கட்சிக்காரரும் ஒன்னா உட்காடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு விடாதேங்கிறாங்க கர்நாடகா. இங்க என்ன ஆகுது? நீ என்னத்தை பண்ணி கிழிச்ச ஆளுங்கட்சியை பலவீனப்படுத்துறது தான் உட்காந்துருக்காங்க. தண்ணி வந்துடக்கூடாதுங்கிறதா இவங்களுடைய அக்கறையே இருக்கு. ஜெயலலிதா இருந்தா தானே பண்ணாங்க. ஒரு அளவுக்காவது அவங்க கருணையோட விட்டுக்கிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் எப்படி பண்ணாரு? பண்ருட்டி ராமச்சந்திரனை கூட்டிகிட்டு போய் அந்த ஊர்ல போய் அந்த சீஃப் மினிஸ்டர் பார்த்து தண்ணி விடுன்னு கேட்டார். கௌரவத்தை பார்க்கல, அவர் தண்ணி வரணும்னாரு. இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு? காவிரி மேலாண்மை கூட்டம் நடக்கும்போது, வாஜ்பாய் நடத்தும் போது வழிநடப்பு பண்ணுது.
அவ்வளவு திமிரனா கொண்டு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு போயிட்டான். அப்புறம் தான் கேட்டா சொல்றாங்க, அந்த மாடு சொந்த நிலங்கள் பூரா மாண்டியாவில் இருக்குது, காவிரி பாசனத்தில் இருக்கிற ஊர் மாண்டியா, தன்னுடைய நிலத்துக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக தஞ்சாவூருக்கு வராம இந்த ஸ்டண்ட் அடிச்சு நிறுத்தி பிடிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் இப்படி இருந்தாக்கா எப்படி நான் இது பண்ண முடியும்? அங்க எல்லாம் வந்து அந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை கேட்கறதுல வந்து ஒரு ஆளுங்கட்சி போராடிச்சுன்னா எதிர்கட்சி சேர்ந்துக்குதுங்க எல்லா இடத்துலையும். தமிழ்நாட்டில் அது காணுமே, அதுதானே பிரச்சனை. 3 வருஷமா கொடுக்கல, ஏன் கொடுக்கல அப்படிங்கறத நீங்க கேட்கறதுக்கு யார் இருக்கிறா? நீங்களும் போய் பேசணும்ல, கூட்டணியில இருக்கீங்கல்ல, கேட்கணும்ல. இந்த அண்ணாமலை சொல்லணும்ல, ஏன் எங்க ஊர் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்கணும்ல. அவங்கள வச்சுட்டு ஒரு போன வாரம் ஒரு இதுல சேட்டலைட் டிவில நான் தான் கேட்டேன், நீங்க சேர்ந்து பேசணும். உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன். தமிழ்நாட்டு பிரச்சனைகள்ல வந்து எதிர்கட்சிகள் இருந்தாலும் நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்கலன்னாக்கா நாங்க இங்க எப்படியா கட்சி நடத்துறதுன்னு உங்க தலைமையை நீங்க கேட்க வேணாமா? அப்பதானே நீ நடத்த முடியும் கட்சியை. அதை விட்டுட்டு திமுக ஆரம்பிச்ச இது மெட்ரோ ரயில், ஜெயலலிதா ஆரம்பிச்சது படம் வச்சுக்கிறது போயிட்டாங்க. அதானே பண்ணாங்க அவங்க. போரூர் மேம்பாலம் கட்டுறதுக்கு எவ்வளவு தடங்கள் அந்த அம்மா படிச்சுன்னு எங்களுக்கு தெரியும். இந்த மெட்ரோ ரயில் வரக்கூடாதுங்கிறதுக்கு அந்த அம்மா கொடுத்த தடங்கல்கள் அளவுக்கு மிஞ்சினது. அதை வந்து அந்த என்ஜினியர்கிட்ட கூட்டம் போட்டு பேசினாங்க, எங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க, எவ்வளவுலாம் இடைஞ்சல் கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் அந்த மெட்ரோ ரயில் இன்னைக்கு ஓடுது. இதெல்லாம் ஓட ஆரம்பிச்ச பிறகு நாங்க தான் பண்ணேன்னு வந்தாங்க. எதிர்கட்சியா இருக்கவங்க வந்து உங்க மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கலாம ஒழிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது. வந்து ஒரு தடவை அரிசி பஞ்சம் ஒண்ணு வந்த போது கஞ்சி தொட்டி வச்சாங்க. கஞ்சி தொட்டி வந்து சத்யா ஸ்டூடியோ கிட்ட வச்சாங்க திமுக. அது அரசியல் பண்ணாங்க. ஆனா கஞ்சி தொட்டி கொடுத்து மக்களுக்கு சோறு போட்டாங்க. அது உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, கோபாலபுரத்துல அவர் வீட்டுக்கு முன்னாடி கஞ்சி தொட்டி ஒன்று ஓபன் பண்ணாரு. ஆனா ரெண்டுலயும் என்னன்னாக்க போராட்டம் இருந்தது, அதே சமயத்தில் மக்களுக்கு சாப்பாடு கிடைச்சது. அது மாதிரி பாசிட்டிவா பண்ணுங்க, அதெல்லாம் காணுமே. மோடி அரசு மைனாரிட்டி அரசுன்னு சொல்றீங்க. மைனாரிட்டி அரசு இருக்கிறதுனால என்ன எதிர்கட்சிகளுக்கு லாபமா இருக்கு? அதனாலதான் இப்ப இந்த கேள்வி கேட்டபோது ஓம் பிர்லா பேசாம உட்காந்துக்கிட்டு இருந்தாருல்ல, பேயறிஞ்ச மாதிரி இருந்தாருல்ல, கொண்டாட்டி சத்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றோம். ஏன் உட்காந்து இருந்தாரு? போன தடவை இருந்தாக்க என்ன பண்ணிருப்பாரு? எடுத்து மூணு அரே அஜாவ் பஜாவ் பஜாவ் அப்படின்பாரு, இந்தியில சொல்லிப்பா முடிஞ்சு போச்சு. வாயை திறக்க முடியலையா? ஒரு சின்ன பொண்ணு பெங்கால்ல இருந்து வந்து பேச ஆரம்பிச்சாலும் மோடி வெளிநடப்பு செய்யறாரு, எந்திரிச்சு வெளியே ஓடுறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, ஏன் பயந்து ஓடுறாங்க? கண்டாமட்டா அவங்க கூட்டத்தை எடுத்துக்கிட்டு பேச நிக்க முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. அப்ப இருந்தாங்க இந்த பொண்ணை தூக்கி வெளியே போட்டுருப்போம். அந்த பொண்ணை அது அப்படித்தானே போன தடவை கட்சி விட்டு நீக்கி தகுதி இல்லைன்னா சொல்லி பதவியை பறிச்சு எல்லாம் பண்ணாங்க. அதான் அந்த பொண்ணு சொல்லிச்சு, என் பதவியை பறிச்ச, என்னை எவ்வளவு சித்திரவதை பண்ண, அதனுடைய விளைவு உன்னுடைய எம்பிக்கு நின்று 30 பேர் தோத்தான் அவங்க பெங்கால்ல. இப்ப நான் வந்து இது பண்ணிருக்கேன், எப்படியா ஓம் பிர்லா பார்த்து கேக்குது, என் மூஞ்ச எப்படி பார்க்க போற நீ இருந்துச்சு? தலை குடிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னங்க பெரிய இதை தலைதானே குடிஞ்சாரு, முதுகியா குளிச்சுக்கிட்டாருன்னு கேட்பீங்க. எங்களை பொறுத்தவரை எங்க மாதிரி ஆளுங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கேவலமா போயிடுச்சு. அந்த ராகுல் காந்தி சொன்னார், 60 வழக்குகள், 2 வருஷம் சிறை தண்டனை, 55 மணி நேரம் அமலாக்கத்துறை வந்து அவரை வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. இவ்வளவும் பண்ண என்ன அப்படின்னும் போது அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. நாளைக்கு நாம எதிர்கட்சி ஆனோம்னா நமக்கு எதிர்த்தானோங்கிற பயம் வந்தது. மோடியும் அவரும் அப்படியே பெயர்ந்த மாதிரி இருக்காங்க. நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம கதி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இவ்வளவும் அவங்க திருப்பி பண்ணுவாங்கங்கிற பயம் வந்துருக்கு. இது போதாது அவங்களுக்கு. ரஷ்யாவுக்கு போறாருங்க, அடுத்த நாள் ஓடியாந்துடுறாரு. இட்டாலி போறாரு, அடுத்த நாள் ஓடியாந்துட்டாரு. அப்படி வர்ற ஆளா அவரு? அங்கிருந்து அடுத்த ஊர் ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த மனுஷன் ஏதாவது உள்நாட்டுல ஏதாவது ஆயிட போதுங்கிற பயந்து ஓடியாந்துட்டு இருக்காருல்ல. எவ்வளவு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரை அவரா தான் சொன்னார் ராகுல் காந்தி. நீங்க என்னடா பண்ணிடுவேன்னு கேட்கிறேன்னாரு.
நாங்க உங்களை கேட்போம். யூ ஆர் ஆஃப்டர் பவர், யூ ஆர் ஆஃப்டர் சர்வீஸ் அப்படின்னு. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கோம். உனக்கு வேண்டியது பவர். உனக்கு பவர் கிடைச்சிச்சோன்னு நீ ஜாலி ஆயிட்ட. யூ ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் பவர் அப்படின்னா. உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். என்னன்னா மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்கார், 3ஆவது தடவை வந்துட்டாரு, அதுதான் உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம். அவங்களுக்கு அதுக்கு இது பண்ணுவீங்க. அரசியல் அது பத்தாது, அது பத்தாது. பதில் சொல்றதுக்கு வேணா அது யூஸ் ஆகுமே ஒழிய, 3ஆவது தடவை நான் தானே வந்தேன், என்னவா வந்திருக்கேன்? ஜடமா வந்திருக்கு, உயிரோட வந்திருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி ஜடம், எதையும் ஒன்றையும் செய்ய முடியாத அளவுல மாட்டிட்டு உட்காந்து. எந்த நேரத்துல நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம உட்காந்து. அவங்களும் மாத்திரம் எவ்வளவு நாளைக்கு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்த்த அளவுக்கு இவர் கொடுக்கலன்னு இந்த பட்ஜெட்ல அவங்க வந்து கிளீனா சொல்றாங்க, எங்க 2 ஸ்டேட்டுக்கு கொடுக்கலன்னு கதை கந்தல்றாங்க. அப்படி அவர் கொடுக்காம இருந்துட்டு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அவர் கூட இருந்தாங்கன்னா அவரை வந்து கந்தலாக்கிடுவாங்க அந்த ஆந்திராவும் பீகார். ஏற்கனவே நிதிஷ்குமார் வந்து இப்படி ஒரேடியா ஒட்டு உறவானதுக்கு தான் இந்த தேர்தலில் தோக்கடிச்சாங்க. நிதிஷ்குமாருடைய வேட்பாளர் தோத்து போயிட்டாருல்ல, அதுவே அவர் கொடுத்த வார்னிங் தானே. பாஜகவோட உறைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ உன்னை காலி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதாங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல வந்து அவருடைய ஆட்சி நிக்குமா நிக்காதாங்கிற கேள்வி என்ன வந்ததுக்கு காரணம், நீங்க சொல்றீங்களா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னீங்களா? இதான் பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. வெளியூர்ல போய் இருக்க முடியல வராங்க, வீட்டுக்குள்ளார தூங்க முடியல வராங்க, ஓம் பிர்லாவால பதில் சொல்ல முடியல. அப்படியா இருந்தாங்க போன தடவை. என்ன ஆட்டம், என்ன அட்டகாசம், எங்க போச்செல்லாம். நினைச்சா ராகுல் காந்திக்கு பதவியை இழப்பு கோர்ட்டை கொண்டு போய் நிறுத்தினாங்க. 60 வழக்கு எங்க போச்சு? இவ்வளவு பேசாம திட்டாதையா 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 அவ்வளவுதான் படிக்கிட்டு இருக்காரு. இது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க காக்கா மாதிரிங்க, எருதின் புண்ணு காக்கைக்கு தெரியுமான்னுவா. காக்கா கொத்தும் புண்ணு, கழுத்துல மாட்டுக்கு புண்ணு இருக்கும், அதை காக்கா கொத்தி ரத்தம் சாப்பிடும். அது எருதின் பொண்ணு காக்கைக்கு தெரியும். அவரு மோடி படுற அவஸ்தை உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, அந்த சந்தோஷம் அவர் கார் வச்சிருக்காரு, இது வச்சிருக்காரு, இப்படிதான் நீங்க போவீங்க. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லி அவருடைய குறைகளை எல்லாம் சொல்றதுக்கான எண்ணங்கள் மீடியாக்களுக்கு வர பார்க்கலாம். எண்ணத்துக்காக இது பண்ணு. அவரை தூக்கி விடுறதுல அர்த்தம் இல்லை, அவர் விழுந்துகிட்டு இருக்கார். மோடியினுடைய இது வந்து மோடி இருக்க மாட்டார், பாஜக ஆட்சி இருக்கலாம். மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா எவ்வளவு நாள் இருப்பாருங்கிறது கேள்வி. அதுதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. எந்த நிமிஷத்துல அவர் வீட்டுக்கு போகலாம். உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆட்சிக்கும் ஆபத்தா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரோவர்சி. இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளார் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. யோகி மறுபடியும் ஜெயிச்சாருன்னா தன்னுடைய பிரதம மந்திரி பதவிக்கு ஆபத்து வருங்கிற காரணத்தினால மோடியே வந்து உட்கொத்து வேலை செய்யலாம், அதை எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவரை கழுத்து எடுத்துட்டாரு. உத்தரப்பிரதேசத்துல 30 இடத்துல தோத்து, அதனால தானே மைனாரிட்டி அரசா மாறிச்சு. அதனால என்ன நீங்க கேட்குறீங்க, அவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. மைனாரிட்டி ஆட்சினா என்ன சார், அவர் தான் அவருக்கு தான் கார் இருக்கு சார், அவருக்கு தான் வீடு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த வீட்டுக்குள்ளார எப்படி இருக்கும். அந்த உள்குத்துக்காரனால தானே ஆதித்யநாத் அவரை கால வரி விட்டாரு. அதே தான் இப்போ வந்து அதே உள்குத்துல வந்து ஆதித்யநாத்தை வெளியே அமைச்சிருவாருன்னு தான் இப்ப பேச்சடி. இந்த 30 இடத்துல தோக்கடிச்சு இனிமே ஆனங்கடை வச்சாங்க, ஒன்னும் அதே மாதிரி ஆட்சிக்கு வரவிட ஒன்னும் கெடுக்கிற ஒழிக்கிறதா இல்லையா பாருன்னு அவர் பண்ணுவாருன்றதா எதிர்பார்க்கு. ஆக 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. வந்துருச்சு, வெளியில ஓப்பனா வந்துருச்சு. RSS வேற அவருக்கு அகேன்ஸ்டா நிற்குது. இதெல்லாம் தாண்டி அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு 6 மாசம் இன்னும் 2 மாசத்துக்கு மேல அவர் இருப்பாராங்கிறது, பிரைம் மினிஸ்டரா இருப்பாராங்கிறது ஒரு கேள்விக்குரிய. அதிமுகவுக்கு முன்பு போல நெருக்கடி எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? அதனாலதாங்க சசிகலா வெளியே வந்துட்டாங்க. சசிகலா எந்த தைரியத்துல வந்தாங்க? இனிமே அமலாக்கத்துறை அதிகாரிகள்லாம் வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி மைனாரிட்டி ஆயிட்டாரா என்னன்னு இல்லை. அமலாக்கத்துறை எல்லாம் இந்த மாதிரி பழைய மாதிரிலாம் ஆட்டம் போட மாட்டாங்க. 55 மணி நேரம் ராகுல் காந்தியை கேட்ட மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க.
அந்த தைரியத்துல தான் வெளியே வந்துட்டாங்க. இன்னும் பார்க்கலாம், நீயே ஆடிக்கிட்டு இருக்கிற மைனாரிட்டி, நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துருச்சு தைரியம். அதுக்கப்புறம் ஒரு அமித்ஷா வந்து பழனிசாமி கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்காரு, எப்படி சமாளிக்க போறேன்னு கேட்டுக்கிட்டு தானே இருக்காரு. என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஒருவேளை அவங்க பெருசா வந்துட்டாங்கன்னா பாஜக வந்து சசிகலா கிட்ட போய் சேர்ந்தாங்கன்னா ஆச்சரியப்பட முடியும். சசிகலா கிட்ட பாஜக ஏன் போவாது? அவங்களுக்கு எப்பாடு போட்டாவது பதவியில இருக்கணுங்கிறத தவிர அவங்களுக்கு அதை தானே ராகுல் காந்தி சொன்னார், we are here for service, you are there sitting there for power அப்படின்னு. அதிகாரம் கையில இருக்கணுங்கிறத தவிர பாஜகவுக்கு என்னங்க? எங்க சொந்த பூமி மழை வெள்ளத்துல அடிபட்டு கிடக்குறாங்க, எல்லாம் முழுகி கிடக்குறாங்க, பரித வைக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவன்ற ஒரு நிதி அமைச்சர் வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு ஈவிரக்கமெல்லாம் பேசிட்டு போச்சுங்களே. அவங்களுக்கு தேவை பவர், மக்கள் சேவை இல்லை. மக்கள் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன, உனக்கு ஒருத்த பைசா கொடுக்க மாட்டேன்னு போச்சு. அதை தான் கேட்டான் நீதிமன்றி உதயநிதி, உன் அப்பா விட்டு காசா. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் இனிமே அந்த மாதிரி இருப்பாங்களான்னு பார்ப்போம். உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறாரா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கு. ஏன் வரக்கூடாது? அவரா உட்கார வச்சுட்டு போகலாம். அதுதானே வாரிசு அரசியல் தான் இருந்துட்டு. இப்ப யார் வாரிசு இல்லை, யாரோட வாரிசு இங்க ஆட்சியில இல்லை? ஜெயக்குமாரோட மகன் வந்து எம்பிக்கு எலெக்ஷன் நிற்கிறாப்படி, பன்னீர்செல்வத்தோட மகன் ரவீந்திரநாத் எலெக்ஷன் நிற்கிறாப்படி, எம்ஜிஆரோட மனைவி ஜானகி சீஃப் மினிஸ்டரா வந்தாங்க, எம்ஜிஆரோட என்னன்னே தெரியாத ஒரு உறவுல இருந்த ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா வந்தாங்க. வாரிசு அரசியல் கலைஞர் பாத்திரம் பத்தி அதெல்லாம் பேச மாட்டீங்களா? இதெல்லாம் பேச மாட்டீங்களா? பேசினா அசிங்கம். அப்புறம் அந்த குடும்பம் வருதுங்க, யார் அக்செப்ட் பண்றாங்களா இல்லையா அவங்க தான் நின்றுகிட்டு இருக்காங்க, அதுதான் நிக்கிறாங்க. வாரிசு அரசியல் வந்து நீங்க ஒதுக்கவே முடியாது, எந்த காலத்துலையும் முடியாது. அதெல்லாம் ரஷ்யாவில் ஸ்டாலின் தலைவர் இருந்தார், அந்த மாதிரி எல்லாம் தலைவர்களை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அது தெரியுமா? அது உங்களுக்கு ரஷ்ய அதிபர் ஸ்டாலின், நீங்க இந்த ஸ்டாலினோட குழம்பிக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் இரண்டாவது உலக யுத்தத்துல ஹிட்லர் அவருடைய மகன் வந்து ஆர்மியில இருக்கான், ஜெர்மன்ல போராடுறாங்க, ரஷ்ய படைகள் இது சண்டை போட்டுட்டு. ஸ்டாலினுடைய மகனை கைது பண்ணிட்டார். கைது பண்ணிட்டு ஹிட்லர் என்ன சொல்றாரு, ஸ்டாலினுக்கு போனை போட்டு, உன்னுடைய மகனை விடுதலை ஆக்கணும்னா என்னுடைய தளபதிகள் 3 பேரை நீ கைது பண்ணி வச்சிருக்க, அவங்கள ரிலீஸ் பண்ணினா உன் மகனை விடுதலை பண்றேன்னாரு. ஸ்டாலின் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? என் மகன் ஆஃப்டர் ஆல் ஒரு சோல்ஜர், சுட்டு வேணா கொண்டுக்குவேன், நான் பிடிச்சி வச்சுக்கிற தளபதி விடமாட்டேன், சுட்டு வேணா கொண்டுக்குவேன். அந்த மாதிரி தலைவர்களை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியாது. ஹைஜாக்கர்ஸ் வந்து பிளேனை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. காஷ்மீருடைய முதலமைச்சராக இருந்தவருடைய மகளை அதுல மாட்டிக்கிச்சு. மகளை உடனே இதை பண்ண இதெல்லாம் கொடுத்துட்டு தானே விடுதலை பண்ணாங்க பாஜக ஆட்சியில நடந்தது. இவங்க என்ன சொல்லிருக்கீங்க, என் மகப்பணம் போட்டுன்னு சொல்றவங்கள தலைவனா இருக்கு. அப்ப அங்க வாரிசு இல்லையா? ஒரு ஹைஜாக் பண்ணிட்டு போன தீவிரவாதிகளுக்கு கிட்ட வந்து அரசாங்கம் பணிஞ்சதுங்க வாரிசுக்காக. இதெல்லாம் பேச மாட்டீங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்துடக்கூடாது, வாரிசு வந்துடக்கூடாது. அத மோடியோட தம்பி ஒரு ஆளு இங்கே தானே சுத்திட்டு இருக்காரு, என்ன பேர் அவரு, என்னமோ மோடி. 4 பேர் 4 பிரதர்ஸுங்க மோடிக்கு. 4 பேர் விதவிதமான அரசு பதவியில் உட்காந்துருக்காங்க, பெரிய பெரிய பதவிகள். ரொட்டி வைத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆளாளுக்கு சொந்த பிளேன். நீங்க யாரும் அதை பத்தி பேச மாட்டீங்களா? அதை மோடி மறைச்சு மோடி உத்தம புருஷன் காட்டுவீங்க. இதே கலைஞர் செஞ்சாக்கா கதையெல்லாம் பேசுவீங்க. நான் தான் சொன்னேன், அன்னைக்கு கூட சொன்னேன், எம்ஜிஆர் 10 பொண்ணுங்களோட வருவார், நம்ம தலைவருக்கு பத்தியா எத்தனை பொண்ணுங்க மயங்குறாங்க எம்ஜிஆர்னா. அதே கலைஞர் கூட இருந்தா பொண்ணு வெறி பிடிச்சி அலையலாம் பாருங்க. இந்த மாதிரி தானுங்களை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அவர் பண்ணா ரைட்டு, இவர் பண்ணா தப்பு. தப்பு 2 பேரும் ஒன்னா தான் பண்ணாங்க, அவர் என்ன பண்ணா ரைட்டு. அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஐயோ, நேற்று கூட வந்து கலைஞரை தாக்கி அந்த சீமான் ஏதோ பேசினார், அதான் கேட்டாங்க இப்படி பேசியிருக்காருன்னாங்க. கலைஞர் இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு, அவ்வளவுதான்.
அவரை திட்டினாலும் ஒன்று, அவரை வாழணும்னு நினைச்சாக்கா நீ புகழ்ந்து வாழ முடியும், அவரை திட்டியும் வாழ முடியும். சீமானுக்கு அவரை திட்டினாதான் வாழ்க்கை, திட்டினாதான் வாழ்க்கை. ஆக உனக்கு வாழ்வு கொடுத்துக்கிறது கலைஞர் தான். அவரை திட்டிதான் நீ பொழைச்சிக்கிட்டு இருக்கிற. ஆக கலைஞர் இல்லாம தமிழ்நாடு அரசியலே கிடையாது. அவர் வாரிசு அரசியல் நீங்க எவ்வளவோ கேவலப்படுத்தி அவங்க தான் ஜெயிச்சுட்டு வராங்க. நீங்க விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி பண்ணாத கூத்தா என்ன விட்டீங்க? கொலை, கள்ளச்சாராய சாவு என்ன பாக்கி விட்டீங்க? எல்லாம் தான் பண்ணீங்க. என்னாச்சு? நீங்க இவ்வளவு நெகட்டிவா போக போக மக்கள் பார்த்தாங்க, ஓ திட்டம் போட்டு இது பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. அதனால உங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. அதுதான் காரணம். போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்கு. அவ்வளவுதான். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார்.